எப்படியா கழுத்துல நகைலாம் சொல்லுவாங்க பாரு, மேக்கப்லாம் பண்ணிட்டு சாமி அழிக்கிறாங்க. அவங்கள பாரு எப்படிலாம் சாமி அழிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் அகோ நடந்துச்சு. என்னதுன்னா, நானும் என் ஃபேமிலி வந்து ஒரு கோயில் திருவிழா போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப நான் காலையில எந்திரிச்சு கிளம்பி ரெடியா இருக்கும்போது அப்ப எங்க அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன பிரியா கழுத்துல நகைலாம் போடாம என்ன ஃபேக் ஜுவல்லரிஸ் போட்டிருக்கேன், கோயிலுக்கு வரவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு எங்க அம்மா காலையில கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் எங்க அம்மா சொன்னேன், இப்ப நான் எதுக்கு நகை போடணும், நான் கோயிலுக்கு போய் சாமி தான் பார்க்க போறோம், அங்க போற வரவங்க நான் பார்க்க போல அப்படின்னு நானும் எங்க அம்மா சொன்னேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து தப்பு இல்ல. ஏன்னா வந்து நம்ம நகை போட்டாலும் இப்படியும் பாப்பாங்க, நம்ம நகை போடனாலும் இப்படியும் பாப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பட் நான் எங்க அம்மா கிட்ட ஒண்ணு தான் நான் சொன்னேன், நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் ஆடம்பரமான உடைகள் போட்டுட்டு நமக்கு பிடிச்ச ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி வேணாலும் நம்ம போலாம். ஆனா கோயிலுக்கு போகும்போது தெய்வத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எங்க அம்மா ஒண்ணு தான் நான் சொன்னேன். பிகாஸ் நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம என்னைக்குமே விட்டே கொடுக்க கூடாது. இவங்களுக்காக நம்ம அப்படி இருக்கணும், அவங்களுக்காக நம்ம இப்படி இருக்கணும் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. கரெக்டா? சினாரியோ நம்பர் 2. இப்ப திருவிழா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த திருவிழா வீடியோஸா தான் இருக்கும். முக்கியமா இந்த சாமி அழைக்கிறது எல்லாமே தான் மெயினா வரும். அதுல சில பேர் சொல்லுவாங்க பாரு, மேக்கப்லாம் பண்ணிட்டு சாமி அழைக்கிறாங்க. அவங்கள பாரு எப்படிலாம் சாமி அழைச்சிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து சில பேர் வந்து அவங்க ஒப்பீனியன்ஸ், அவங்க ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லுவாங்க. பட் நான் ஒண்ணே தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒண்ணே தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, நமக்கு உண்மையிலே சாமி வந்து இறங்கி நம்ம அருள் வாக்கு சொல்றோமோ, இல்ல நம்ம பொய்யாவே நம்ம வந்து சாமி வந்த மாதிரி நடிக்கிறோமோ, ஓகேவா? இட் கேன் பி எனிதிங். அட் தி எண்ட் ஆஃப் த டே, ஓகே, நம்ம செய்யற பாவமும் புண்ணியமும் நம்ம தான் கொண்டு போக போறோம். and we are going to answer for whatever we have done here. கரெக்டா? So don't judge anyone. Be humble and be kind.